அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் ஏப்ரல் 25, 26 இந்த இரு தினங்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஹெலிகாப்டர் உற்பத்தி ஆலை எங்கு அமைந்துள்ளது? ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஹெலிகாப்டர் உற்பத்தி ஆலை அப்படிங்கிறது எங்கே அமைஞ்சிருக்கு? ஆன்சர் துமகுரு அப்படிங்கிற நகரில் அமைஞ்சிருக்கு. கர்நாடகா மாநிலத்தில் துமகுரு அப்படிங்கிற ஏரியாவில். இதைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த நிறுவனம் யாருன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இலகு ரக ஹெலிகாப்டர்களாக இருக்கட்டும், பிற ரக ஹெலிகாப்டர்களும் தயாரிச்சுட்டு வராங்க. 2023 பிரதமர் நரேந்திர மோடி இதை நாட்டுக்கு அர்ப்பணிச்சிட்டாரு. அப்போ தொடங்கப்பட்டது. இப்போ அது ஆசியாவிலே பெரிய உற்பத்தி நிலையமாக தகுதி பெற்றிருக்கு. அடுத்த வினா, உலக புத்தக தலைநகராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள நகரம் எது? உலக புத்தக தலைநகரமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்க நகரம் எது? ஆன்சர் என்ன? ரபாத் அப்படிங்கிற நகரம் தான். ரபாத். இந்த ரபாத் எங்கே இருக்குது? மொரோக்கோ நாட்டோட தலைநகரம் தான் இந்த ரபாத் அப்படிங்கிறது. இதை அறிவிக்கிறது யாருன்னா யுனெஸ்கோ தான் அறிவிப்பாங்க. ஐக்கிய நாடுகள் சபையோட இந்த கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்புன்னு சொல்லுவோம்ல யுனெஸ்கோவை, அவங்க தான் இந்த அறிவிப்பை வெளியிடுவாங்க. இது எதுக்காகனா இந்த வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கணும், புத்தகங்கள் மூலம் கலாச்சார பரிமாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 23 உலக புத்தக தினம். ஸோ அன்றைக்கி தான் அறிவித்தாங்க. 2025 புத்தக தலைநகரமாக இருந்தது எதுனா பிரேசிலோட ரியோ டி ஜெனீரோ நகரம். ஸோ வருஷத்துக்கு ஒரு தலைநகரத்தை அறிவிப்பாங்க. அடுத்த வேணா பாருங்கள். மகாராஷ்டிரா மாநில சாலை போக்குவரத்து கழகத்தின் தூதுவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளவர்கள் யார்? மகாராஷ்டிரா மாநில சாலை போக்குவரத்து கழகத்தோட தூதுவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறது யார்? ரித்தேஷ் அப்படிங்கிறவங்களும் ஜெனிலியா தேஷ்முக் அப்படிங்கிறவங்களும். ஓகேங்களா, ரித்தேஷும் ஜெனிலியா தேஷ்முக்கும் அப்படிங்கிற இவங்களை போட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த போக்குவரத்து இருக்குல்ல, அதோட சேவையை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். 4வது இந்தியா ஆப்பிரிக்கா ஃபோரம் உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற உள்ளது? 4வது இந்தியா ஆப்பிரிக்கா ஃபோரம் உச்சி மாநாடு அப்படிங்கிறது எங்கே நடக்க இருக்கு? அடிஸ் அபாபா அப்படிங்கிற இடத்துல. அடிஸ் அபாபா அப்படிங்கிற இடத்துல நடக்க போகுது. ஸோ இதில் என்ன பேச போகிறாங்கன்னா வர்த்தகம், பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ரெண்டு தரப்பும் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறத பேசுவாங்க. எத்தியோப்பியாவோட தலைநகரம் தான் இந்த அடிஸ் அபாபா அப்படிங்கிறது. அப்போ 3வது உச்சி மாநாடு 2015 நடந்துச்சு. அது புதுதில்லியில் நடந்துச்சு. அடுத்த வினா, தீவிர வெப்பம் மற்றும் விவசாயம் என்ற தலைப்பில் கூட்டறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது? தீவிர வெப்பம் மற்றும் விவசாயம் என்ற தலைப்பில் கூட்டறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது? FAOவும் WMOவும் தான் சேர்த்து வெளியிட்டிருக்காங்க. இந்த FAO அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபையோட உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பை தான் FAO அப்படின்னு சொல்லுவோம். உலக வானிலை ஆய்வு அமைப்பு இருக்குல்ல, அதை WMOன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த புவி வெப்பமடைகிறதால தீவிர வெப்ப அலைகள் உலகளாவிய உணவு உற்பத்தி மற்றும் விவசாய தொழிலாளர்களோட ஆரோக்கியத்தை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சரி பண்ணலாம்னா மாறி வரும் காலநிலைக்கு ஏற்ப விவசாய முறைகளை மாற்றி அமைக்கணும், உணவு பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அடுத்தவனா, உலக மலேரியா தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? உலக மலேரியா தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்பொழுது அனுசரிக்கப்படுதுன்னா ஏப்ரல் 25. மலேரியா நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அதை தடுப்பதற்கான முயற்சிகளை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வராங்க. ஸோ மலேரியா அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், ஒரு கொடிய தொற்று நோய். ஓகேங்களா, இதை முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படிங்கிற இலக்கை நிர்ணயித்து தான் இந்த WHO செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. மலேரியா எப்படி பரவுது அப்படின்னா இந்த பெண் அனோஃபிலிஸ் கொசுக்கள் இருக்குல்ல, அது மூலமாக தான் பரவுது. அடுத்த திட்டத்தை பாருங்கள். CM இன்ஸ்பயர் திட்டம் எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியுள்ளது? CM இன்ஸ்பயர் திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க? மேகாலயா மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த இளைஞர்கள்ட்ட அந்த தொழில் முனைவு, இந்த கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி தொழில் முனைவராக அவங்கள மாற்றணும், புத்தாக்க சிந்தனையை உருவாக்கணும் அவங்கக்கிட்ட அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. மாநிலத்தில் திறமையான இளைஞர்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையான நிதியுதவி வழிகாட்டுதலை கொடுத்து அவங்கள ஒரு தொழில் முனைவரை பிஸ்னஸ் மேனாக மாற்றணும் அப்படிங்கிறதான் நோக்கமாக வச்சுருக்காங்க. இந்த கொஷின் பாருங்கள்.
கொழும்புவில் நடைபெற்ற இந்தியா இலங்கை இடையிலான டைவெக்ஸ் ஓகேங்களா 2020 டைவிங் இந்த பயிற்சியோட 4வது பதிப்பில் பங்கேற்ற இந்திய கப்பற்படை எது? இந்த டைவெக்ஸ் அப்படிங்கிற இந்த பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடக்குதுன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும். 4வது பயிற்சி எங்கே நடந்துச்சுன்னா கொழும்புல நடந்துச்சு. இதெல்லாம் கொஷின் நோட் பண்ணிக்கணும். இதில் பங்கேற்ற இந்திய கடற்படை கப்பல் எதுன்னு நான் கேள்வி கேட்டிருக்கேன்னா ஆன்சர் என்னென்னா ஐஎன்எஸ் நிரஷ் அப்படிங்கிறது தான். நிரஷ் அப்படிங்கிறது தான் அந்த கப்பலோட பேர். 2 நாட்டு கப்பற்படைகளும் இந்த சேர்ந்து ஆழ்கடல் டைவிங் செயல்பாடு, மீட்பு பணி, கடல்சார் பாதுகாப்பு குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வாங்க. அடுத்த வினா, எந்த வடகிழக்கு மாநிலம் காசி மற்றும் காரோ மொழிகளுக்கு அதிகாரப்பூர்வ நிர்வாக அங்கீகாரத்தை வழங்கியிருக்கு? காரோ மற்றும் காசி அப்படிங்கிற இந்த மொழிகளுக்கு. மேகாலயா மாநிலம் தான். ஸோ இது அவங்களுடைய கலாச்சார அடையாளமாக அவங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த அங்கீகாரம் கிடைச்சதால என்ன ஆகும் அப்படின்னா அரசு அலுவலகங்கள், நிர்வாக பணிகளில் இந்த மொழியை பயன்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளை பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஒரு மொழி இருக்கும், அப்புறம் இங்கிலீஷ் தான் அங்கே பயன்பாட்டில் இருக்கும். இப்போ இந்த 2 மொழியுமே அலுவலக மொழியாக சேர்க்கப்படும். ஸோ கொஞ்சம் அந்த மக்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்திய அரசியலமைப்பு 8வது அட்டவணையில் இந்த மொழிகளையும் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக சேர்க்கணும் அப்படிங்கிறது அந்த மாநிலத்தோட நீண்டகால கோரிக்கையாக இருக்குது. ஃப்யூச்சரில் சேர்க்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.